பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய கை பிரயாசம் என்ன சம்பாரிச்சாலும் பொத்த பையில் போடுற மாதிரி இருக்குது. ஒரு முன்னேற்றம் இல்லை. எப்பொழுதும் நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், ரொம்ப இரவும் பகலாக உழைக்கிறேன், ஆனாலும் நல்லா சம்பாதிக்கிறேன், மீதி பண்ண முடியல, எந்த பொருளும் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படி இருந்தால் நம்மளை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், எப்படி இருந்தால் நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கும், நம்ம சம்பாதிச்ச காசுகள் எப்படி நிற்கும்னு சொன்னால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. லேவியனுக்கு உண்டான பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால். அப்படி சொன்னால் ஒரு திக்கற்றவர்கள் எத்தனையோ பேருக்கு லேவியன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்களேன். லேவியனுக்கு உன்னுடனே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரிதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்போது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நினைக்கிறோம், நம்ம சம்பாரிச்சு நம்ம ஏதோ பண்ணலாம் ரைட்டான். எத்தனையோ பேர் நம்ம வீட்டு அருகா மேலே எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டத்தில் வாடின்னு இருப்பாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், ஒருத்தர் கூட எச்ச கையில் கூட காக்கா ஓட்டிட்டோம். புரியுதுங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இங்கே வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, லேவியனுக்கு உன்னுடனே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால். இல்லை, பங்கு எதுவுமே கிடையாது, அவன் யார் எனக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு அந்த ஒரு காரணம் எதாவது தெரியாது, ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம சாப்பிட்டா போதும், திருப்தி அடைந்தால் போதும். அதான் சொல்கிறாரு, உனக்கு பங்கும் இல்லாதபடியினால அவனும் உன் வாசலில் இருக்கிற பரிதேசி ஒன்றுமில்லாத திக்கற்றவனும். உன்னை நம்பி இவர் தான் எங்கள் முதலாளி தான் எனக்கு சாப்பாடு போடுவார், என் முதலாளியே நம்பி இருந்தால் போதும், நீ சம்பாதிக்க எதனா ஒன்று பிஸ்னஸ் பண்ணியிருப்ப, அது கூட உனக்கு பின்னாடி வேலை ஆட்களாக இருப்பாங்க. அந்த பரிதேசியாக இருக்கிற அவங்களுக்கு திக்கற்றவர்களும் விதவிகளுக்கும் வந்து புசித்து திருப்தி அடைத்தக்கதாக ஒரு உதவி செய்யணும். நம்ம என்ன பண்ணால் அந்த டைமுக்கு நம்ம உதவி செய்யணும். யார் திக்கற்றவங்களுக்கு, விதவிகளுக்கு, அதே போல் வந்து பரிதேசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், குசிக்கு திருப்தி ஆடுற அளவுக்கு நமக்கு இல்லைன்னா கூட அவ்வளோ பிறகு கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மை. நம்ம பசியாக இருக்குது, நமக்கே இல்லை, இப்படி நம்ம கொடுக்கணும்னு நினைக்காத, நம்ம பகிர்ந்து சாப்பிடலாம். அது கொஞ்சம் கொடுக்கும்போது அவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னா அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் கை செய்யும் எல்லா வேலையிலும் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அது வரைக்கும் என்ன பண்ண, நீ சம்பாதித்தா பொத்த பையில் போகிற மாதிரி தான் இருக்கும். நீ சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? யாருக்கும் ஒரு உதவி செய்ப்பாரு. உன்னை பரிசோதனை பண்ணி பாருன்றார் ஆண்டவர். நீ பரிசோதனை பண்ணி பாரு. எத்தனையோ பரிதேசிங்க இருக்காங்க, எத்தனையோ துணி இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் திக்கற்றவர்களாக இருக்காங்க, எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் கூட பார்க்கணும். அது நம்ம என்ன, நம்ம குடும்பம்னா அப்படியே போவோம். அதுதான் ஆண்டவர் தான் சொல்கிறார், நம்ம கையீடு செய்யலை எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னா, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன்னா எப்பொழுது ஆசீர்வதின்னு சொன்னால், உன் கையீடு செய்யும் எல்லா வேலையும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறேன்னு சொன்னால் திக்கற்றவர்களும். அதான் சொல்கிறேன், அவன் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்கள். உன் வாசல் இருக்கிற பரிதேசி, உன் வாசல் பக்கத்தில், உன் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க, ஒரு பரிதேசியாக இருப்பாங்க, துணி போட அழுக்கு துணி இல்லாத இருக்கும், துணி இல்லாமல் போவாங்க, ஒரு கிழிஞ்சி ட்ரெஸ் போட்டுருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது எடுத்து கொடுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்க நம்மளால் தோணுதா? தோண முடியாது. நம்ம பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி போடுவாங்க. அவன் பரிதேசியார், ஒன்றும் இல்லை, வீடு வாசல் இல்லை, எங்கேயும் பிளாட் படுத்திருப்பாங்க. பரிதேசியாக நம்ம வீட்டு அருகாமல் இருப்பாங்க, நம்ம அதை கண்ணை எடுத்து கூட பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்போது உன்னை ஆசீர்வதிக்கப்படும் சொன்னால், இந்த வேலையெல்லாம் நீ செய்யும்போது தான், இவர்களுக்கெல்லாம் நீ கொடுத்து திருப்தி அடைய செய்யும் போது தான் உன்னை நான் கையீடு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து உன்னை பலிக்கு பெருக்க உதவி செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இனிமேல் என்ன பண்ணுவோம், பரிதேசிகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவிகளுக்கு நம்ம உதவி செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.